அன்பென்னும் வரத்தை எதிர்நோக்கி தவமிருக்கும் மூத்தவரையும் தாத்தா பாட்டிகளையும் நன்றி உணர்வுடன் இதயத்தில் தாங்கி வாழ இன்றைய தாத்தா பாட்டிகள் தினம் அழைப்பு விடுக்கின்றது. நம் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021ஆம் ஆண்டில் இந்த மூத்தவர்கள் தினத்தை கொண்டாட அழைப்பு விடுத்தார். புனித சுவைக்கீன், புனித அன்னம்மாள் இவர்களின் திருநாளை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். எனவே இந்த ஆண்டு பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினம் தாத்தா பாட்டிகள் தினமாகவும் மற்றும் மூத்தவர்களின் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தாத்தா பாட்டிகளின் தினத்தின் மைய சிந்தனையாக திருப்பாடல் 71:9 வசனத்தின்படி, ஆண்டவரே, என்னுடைய முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் என்ற வேண்டுதலை திருத்தந்தை அவர்கள் இன்றைய நாளின் தலைப்பாக எடுத்துக்கொண்டுள்ளார்கள். இன்றைய நாளின் வாசகங்களும் நாம் மூத்தவர்களை ஆதரிக்க வேண்டிய கடமையை பற்றி நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் வேண்டுதல்களுக்கும் விருப்பத்திற்கும் தேவைக்கும் அதிகமாக எல்லா நலன்களாலும் நம்மை நிரப்ப வல்லவர் நம் ஆண்டவர் என்பதை மிகவும் அழுத்தமாக நமக்கு நினைவூட்டுகின்றது. நமது கடமை, பாட்டிகள் மற்றும் தாத்தாக்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, மாறாக தாங்கப்பட வேண்டியவர்கள். தனிமையிலும் வேதனையிலும் உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படா நிலையிலும் அலட்சிய பார்வைகளினாலும் புறக்கணிக்கப்படுகின்ற பாட்டி தாத்தாக்கள் இறைவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் என்ற எண்ணத்தோடு அணுகுவோம். மேலும் இந்தியாவின் முதல் பெண் புனிதை புனித அல்போன்சம்மாள் விழாவை இந்நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இன்றைய திருப்பலியில் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். ஆண்டவரின் அருளால் அற்புதங்களை நம் வாழ்வில் கண்டுணர வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. இறையருள் தேடி நதியென ஓடி இறைவனில் இணையும் நேரமிது, இதயங்கள் சுடர்விடும் நேரமிது. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. திருக்கரம் விரித்து அழைக்கின்றார், திருப்பலி விரைவோம் வாருங்கள். தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரை வாருங்கள். இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற ஸ்வரங்களில் இசை பாடி, இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற ஸ்வரங்களில் இசை பாடி. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. நிறைவாழ்வு தேடிடும் மாதர்களே, நிலையான தெய்வம் இயேசுதானே. சுமைகளை சுமந்து வாடுவோரே, சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி. வருவாய் வருவாய்
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புகளுடைய திருப்பணியானது சந்தியா சார்லி குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் நன்றியாகும். அந்தோனினா செலஸ்டினா குடும்பத்தின் நன்றி பலியாகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். மேலும் மனிஷ் ஆண்டோ கிறிஸ்டினா தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். புனித அல்போன்ஸ் அம்மா அன்பியத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக அன்பிய குடும்பம் அனைத்துமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். மேலும் திருப்பலியானது அருள் லீமா ரோஸ் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவளுக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது வில்சன் சிம்லா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் சந்தியாகு ஆரோக்கிய இந்திரா குடும்பத்தின் நன்றி பலியாகவும் ஜோஸ் பிலோமினா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் ஜாய் ஆண்டோ ஜோபி குடும்பத்தினர் நன்றி பலியாகும். இருதய பாபு குடும்பத்தின் நன்றி பலியாகும். டென்னிஸ் மேரி குடும்பத்தினர் நன்றி பலியாகும். அமலன் அஜிதா ஆராதியா குடும்பத்தினர் நன்றி பலியாகும். ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தினர் நன்றி பலியாகும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களையும் இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் ஜானஸ் பெனிட்டா அவருடைய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் அல்போன்ஸ் அன்பியத்திற்கு அனைத்து குடும்பங்களுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் என்றால் தாத்தா பாட்டிகள் உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபித்து பலியிட்டு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ஜெயபிரகாஷ் பாலகிருஷ்ணன், வசந்தா மேரி இறந்த 3ஆம் ஆண்டு நினைவு, ஜெகராஜ் இறந்த 10ஆம் நாள் நினைவு, டென்னிஸ் மேரி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், பிலோமினா ரீட்டா மேரி ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடும். இன்று தாயாம் திரு அவை தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாட அழைப்பு விடுகிறது. ஏன் இந்த விழா தாத்தா பாட்டி தினம் ஏன் கொண்டாடணும்? அன்னம்மாள் சுபக்கின் அவங்க யாரு? யாருடைய தாத்தா பாட்டி? இயேசுடைய தாத்தா பாட்டி. யாருடைய பெற்றோர்கள்? ஓகே, தாத்தா பாட்டிகள். ஆகவேதான் திருத்தந்தை சொல்றாரு, இயேசுடைய வாழ்வில அன்னை மரியாவுடைய பங்கீர்ப்பு எவ்வளவுக்கு அதிகமா இருந்ததோ அவ்வாறே அன்னம்மாள் சுவக்கின் அவருடைய வாழ்வு தான் அன்னை மரியாவுடைய வாழ்விலும் அன்னை மரியா வாழ்வு இயேசுடைய வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறார். இப்ப நம்மலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அல்லது இப்படியாக மாமனார் மாமியார் என்று உறவுகளோடு வாழ்ந்த ஒரு சமூகம். நம்ம இப்போ வாழ்கிற இந்த நவநாகரிக மொழியில் பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர் போதும், அதோடு முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃப்ளாட்டில் குழந்தைகளை கூட பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் இந்த குழந்தைகள் இந்த தாத்தா பாட்டியுடைய அனுபவத்தை பெறாமலே நிறைய குழந்தைகள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற காட்சியை நாம் காண்கிறோம். அவதான் மிக அழகாக சொல்றார், தாத்தா பாட்டிகள் ஒரு குடும்பத்துடைய பொக்கிஷம். நீங்க நிறைய பணம் காசு எடுத்து வச்சுக்கலாம், சிறந்த பணம்லாம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய இறைப்பற்று, அவங்களுடைய கடின உழைப்பு, அவருடைய வாழ்க்கை முறை நாம குழந்தையா இருந்தப்போ அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. அதான் இந்த தாத்தா பாட்டி தினத்தை அகில உலக திருவை முழுவதுமாக கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் யோசிச்சு பார்ப்பேன், கோச்சிக்கூடாது. வயதானவர்களை தேவையல்லாதவர்கள், முதிர்ந்தவர்கள், வயது உடம்பு சரியாமல் போச்சு, இவங்களா நமக்கு தலைவலிப்பா, இவங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து இன்னைக்கு முதியோர் உள்ளங்களை சேர்த்துணும் அப்படி சொல்லி நிறைய நேரங்களில் வயதான பெற்றோர்களை, நான் சொல்ல நம்முடைய தாத்தா பாட்டிகளை கூட கவனிக்காத சூழல்கள் இன்று பெருவாரையாக பரவி கொண்டிருப்பது. அவங்க மேலே அக்கறை இல்லை, அன்பு இல்லை, கோபம், எரிச்சல், அவங்கள ஒரு பொருட்டாக கூடவே காணக்கூடியான ஒரு சூழல் இன்னைக்கு பரவலாகவே இருக்கு. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் காட்ட வேண்டிய அந்த அக்கறை, அன்பு மொத்தமாக சுத்தமாக இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு திருவழியை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். குறிப்பாக இந்த அல்போன்ஸ் அம்மாள் அன்பியம் தனது வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி 25 ஆண்டுகள் அந்த அன்பியம் நம்முடைய பங்கில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம்.
இங்க இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த திருப்பலி இந்த நாள் அவர்களுக்கான நாள், எனவே அவர்களுக்காக ஜெபிப்பேன். நிறைய பேருக்கு நான் சொல்வேன், ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், நான் பிரசங்கம் ஃபாதா வைக்கிறாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த தாத்தா பாட்டி என்ற அந்த பேற்று இன்னைக்கு கிடைக்காம போயிடுச்சு. பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், வயசு வந்த பசங்க சொல்கிறான் இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம், இன்னும் போட்டோம். கல்யாணம் பண்ண பிள்ளைகள் குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை இப்போ இருக்கிற நவநாகரிக உலகில். அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம், அந்த தாத்தா பாட்டி என்ற அந்த பேற்றை கூட இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கொடுக்க கூடாத ஒரு சூழல்ல இருப்பதிப்பாங்க. நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும், ஆனால் குழந்தை பெற முடியாத ஒரு சூழலும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது. இப்படியான பல சூழல்கள் நிறைந்த ஒரு நாளில் இந்த நாளை நாம் சிறப்பாக இந்த தினத்தை கொண்டாடும். இந்த வழிபாடு அர்த்தமுள்ள ஒரு வழிபாடாக மாற ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்க இருக்கிறோம். அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நாம் பங்கேற்போம். வாழ்க்கைக்கு வித்திட்டவரை மறந்து நிராகரிப்பது. இரக்கம் நிறைந்த இறைவா, மூத்தவரின் கடுமையான உழைப்பில் வழிந்தோடிய வியர்வை துளிகளில் சிந்திய இரத்தத்தில் உருவானதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை உணராமல் அவர்களை தனிமைப்படுத்தி நிராகரிப்பதற்கான மனம் வருதுகின்றோம். இறைவா, எங்களை மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவரே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவரே, என்னை மன்னிப்பாயா. கடுமையான வார்த்தைகளால் மனதினை புண்படுத்திய தருணங்கள். அன்பு இறைவா, இன்றைய புதிய நவநாகரிக உலகில் எதையும் பயன்படுத்தி தூக்கி எறியும் கலாச்சாரத்தின் விளைவினால் இயலாமையிலும் பயத்திலும் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு நம்பிக்கை வார்த்தை கொடுக்காமல் கடின வார்த்தைகளால் காயப்படுத்தி அவர்களுடைய மனதை புண்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். இறைவா, எங்களை மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவரே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவரே, என்னை மன்னிப்பாயா. உறவுகளை மதிக்காமல் ஒதுக்கி தனிமைப்படுத்திய நேரங்கள். மன்னிப்பு தருகின்றவரே இறைவா, குடும்பத்தின் அடித்தளமாகவும் ஆணி வேராகவும் இருக்கின்ற தாத்தா பாட்டிகளின் உறவுகளை நேசிக்காமல் உடைமைகளை அதிகமாக நேசித்ததன் காரணமாக அவர்களை அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் பல்வேறு விதமான ஆதரவற்ற இல்லங்களிலும் சேர்த்து முதுமையில் உடல்நலக் குறைவால் அவதியுறும் அவர்களை ஒதுக்கி வைத்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். இறைவா, எங்களை மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவரே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவரே, என்னை மன்னிப்பாயா. எல்லாம் அந்த இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலக்கும் அருளுள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இந்த திருப்பலி நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருப்பவர் அருட்தந்தை விக்டர் அவர்கள். சலேசிய சபையைச் சேர்ந்தவர். தற்சமயம் தென்காசியில் இருக்கிற இளங்குரு மாணவர்களை பயிற்றுவிக்க இல்லத்தினுடைய அதிப தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கபரப்பேட்டில் இருக்கிற அந்த இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அவருக்காகவும் அவருடைய சிறப்பான கருத்திற்காகவும் நாம் திருப்பலியில் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவருமான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போது பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எலியாவுக்கு பின் வந்த எலிசா இறைவாக்கினர் செய்த பல புதுமைகளுள் ஒரு புதுமைதான் இன்றைய முதல் வாசகம் கூறும். அப்பம் பழகுதல் புதுமை. கடவுளின் பிரதிநிதிகளாக செயல்படும் இறைவாக்கினர்கள் ஆண்டவரின் பெயரால் வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றல் மிக்கவர்கள். ஆண்டவரின் வாக்கினை மக்களுக்கு அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் கடமையும் பொறுப்பும் உடையவர்கள். இன்று நம்மோடு இருக்கின்ற மூத்தோர்களையும் முதியோர்களையும் பராமரிப்போம் என்ற தெளிவில் முதல் வாசகத்தை கவனமுடன் முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 42 முதல் 44 முடிய. அந்நாள்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே, நீ உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மை நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. நாள்தோறும் உம்மை போற்றுவே. உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்திடுவே. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுமாறு எபேசி நகர மக்களுக்கு புனித பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அறிவுரை வழங்குகிறார். கடவுள் ஒருவரே, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று கூறும் பவுல் மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அன்பு, அமைதி ஆகியவற்றை கடைபிடித்து தூய ஆவியின் அருளால் ஒற்றுமையுடன் வாழ நம்மை அழைக்கின்றார்.
இன்று நம்மோடு இருக்கின்ற முதியவர்களை அன்புடன் தாங்கி வாழ்த்திடும்போது நாமும் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழ முடியும் என்ற உண்மையை உரக்கச் சொல்லும் 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 4ஆம் அதிகாரம் இறைச்சொற்றுகள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாயிருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையுடனும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து
இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் வழியாக, சிறப்பாக நற்செய்தியின் வழியாக நம் கண் முன்பாக நிறைய அருள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்விலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இதை நாம் கண்டு நுழைந்தால் அது பழுகி பெருகும் என்ற ஒரு நற்செய்தியை, நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்றன. குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு தருகின்றன. இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கத்திலும் சரி, இறுதியிலும் சரி, நாம் வாசிக்கின்றோம், இயேசு செய்து வந்த அருள் அடையாளங்களை கண்டு, இறுதியிலே இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக இந்த அருள் அடையாளங்களைத்தான் இந்த யோவான் நற்செய்தி அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகின்றது. யோவான் நற்செய்திக்கு நாம் இந்த வாரத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிறு அன்று 2ஆம் ஆண்டு என்று இந்த ஆண்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இதுவரை மார்க்கு நற்செய்தியிலிருந்து தான் நாம் நற்செய்தி வாசகங்களை ஞாயிறன்று நாம் வாசித்து வந்தோம். எல்லா நற்செய்தியிலுமே இந்த புதுமை, அப்பம் பழுகுகின்ற புதுமை, 5000 பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த புதுமை வலியுறுத்தப்பட்டிருந்தாலும், அடிக்கோடிடப்பட்டிருந்தாலும், இந்த நிகழ்வு உண்மை என்று குறிப்பிட்டிருந்தாலுமே கூட, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த யோவான் நற்செய்தி தனி சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. இங்கு இடைநிலையாளர்களாக அப்போஸ்தலர்கள் இருக்கின்றார்கள். இந்த அப்போஸ்தலர்களாகிய நாமும் இதே நிலையிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா, அல்லது நம்பிக்கை நம்மிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புவோம். மற்ற புதுமைகளிலே அப்போஸ்தலருடைய பங்கு எடுத்து கொடுப்பதோடு நின்று விடுகின்றது. அவர்கள் பகிர்கின்றார்கள், புதுமை காண்கின்றார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இது பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. முதலாக நான் பார்க்கின்றேன், இயேசு பிலிப்பை பார்த்து கேட்கின்றார், இவ்வளோ மக்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு நாம் எங்கே சென்று எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? இது அவருடைய கேள்வி. இடைநிலையராக இருப்பவர் பிலிப்பு, ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் யார்? நற்செய்திக்காக அனுப்பப்பட்டவர்கள். நாம் எல்லோருமே அதே நிலையில தான் இருக்கின்றோம். இயேசுவை நாம் இங்கு அறிந்து கொள்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இங்கிருந்து நாம் வெளியே செல்லும் பொழுது நற்செய்தியை அறிவிப்பவர்களாக இருக்கின்றோம், வார்த்தை வழியாக, வாழ் வழியாக. ஆக இந்த இடைநிலையராக இருக்கின்ற இந்த பிலிப்பு இயேசுவோடு உடனிருப்பவராக இருக்கின்றார். அவரோடு இருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டவராக இருப்பார். இருப்பினும் இயேசு கேட்ட கேள்வியை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு என்ன கேள்வி கேட்கிறார்? எங்கிருந்து வாங்கலான்னு தான் கேட்கிறாரு, எவ்வளவுக்கு வாங்கலான்னு கேட்கல. எங்கிருந்து என்று சொல்லும் பொழுது கொடுப்பதற்கு அவருக்கு மனம் இருக்கின்றது. அது எங்க கிடைச்சாலும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அங்கே கிடைக்காதுன்னு தெரியும் இயேசுக்கு. ஆனால் அங்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்று தெரியும். அங்கு அடிக்கோடிட்டு காணப்படுகிறது, பிலிப்பை சோதிப்பதற்காக இக்கேள்வியை கேட்டார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் பிலிப்புடைய சிந்தனை எல்லாம் எங்க போய் வாங்க போறோம், எவ்வளவுக்கு வாங்க போறோம், எதை மையப்படுத்திய சிந்தனையாக இருக்கின்றது? பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக சிந்தனை. நமக்கு எல்லாருக்குமே அதுதானே கவலையா இருக்கு. பணம் பற்றி தான். நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா நம்ம எதை முதல்ல யோசிக்கிறோம்? பணத்தை தானே நம்ம யோசிக்கிறோம். பணம் இருந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும். ஒரு கல்யாணமோ, ஒரு சின்ன ஒரு நிகழ்வோ, எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா, பணம் கிடைக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுவோமா, அப்படிதான் நம்ம யோசிப்போம். அதுதான் மனித இயல்பு. அந்த ஒரு நிலையிலே இவருக்கான ஒரு சோதனை. ஆகவே அவரால் இந்த புதுமையிலே இயலாமைத்தான் வெளிப்படுத்த முடியும். இது எங்க முடியும்? நம்பிக்கையின்மை தான் வெளிப்படுத்த முடிந்தது. இதுதான் இயல்பாக நான் பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இதோடு நான் இந்த தாத்தா பாட்டி விழாவையும் இணைக்க பார்க்கின்றேன். தாத்தா பாட்டி விழாக்கள் சிறப்பானது தான். அவளுடைய அந்த அருமை பெருமைகளை நம்பிக்கையெல்லாம் நாம் சிறப்பிக்கின்றோம் தான். ஆனால் அதோடு அப்படியே விட்டுருவோமா அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நாம் எடுத்துக்கலாம். அடிப்படையாக நம்பிக்கைகளை, நடுத்தர வர்க்கத்தில் தான் நிறைய பேர் நாம் இருக்கிறோம். நாம் எல்லோருமே நம்மை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய தாத்தா பாட்டிகளுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும்பொழுது அதெல்லாம் கடந்துருச்சுன்னு சொல்லலாம். நம்முடைய பெற்றோருடைய விசுவாசம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு
அடிப்படையானதாக இருக்க வேண்டும். அப்ப நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களை பார்க்கின்றோம்? அவர்களுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இப்போ அவங்க காலத்தில் அவங்ககிட்ட இருந்த நம்பிக்கை எல்லாம் கட்டாயம் முழுமையான கடவுள் நம்பிக்கை. நம்ம எல்லோருமே வாழ்ந்திருக்கின்றோம், அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றோம். ஒரு நாளும் அவர்கள் வீட்டினுடைய அளவை பற்றியோ இந்த சைஸ் வீட்டுக்குள்ளே நம்ம எத்தனை பேர் இருக்க போகிறோங்கிற பற்றி கவலைப்பட்டதில்லை. ஒரு இடத்துக்கு போகும்போது இவ்வளோ செலவாகும், இவ்வளோ கையில் காசு இருக்குன்னு அப்படிங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் இப்பொழுது அதையெல்லாம் கடந்து வந்து விட்டோம். அது கலாச்சாரத்தினுடைய சூழல் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் இருப்பினுமே நான் இவ்வாறாக யோசிப்பேன், நிறைய நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பணம் சார்ந்ததாகவே இருக்கின்றது. நம்முடைய பெற்றோர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவ்வாறாக இல்லை என்று நான் சொல்லுவேன். அவருடைய நம்பிக்கையெல்லாம் இதையும் தாண்டி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மாலாம் தேவையா இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு. ஏன்னாக்க நம்ம 2 பேருமே வேலைக்கு போகிறோம். குடும்பத்தில் 2 பேர் வேலைக்கு போகணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதோ அல்லது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வரதுக்கோ இவங்களுக்கு தான் இவங்க ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முடிஞ்சு போனதுக்கப்புறம் வேணால் நம்ம அவங்கள தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனால் உண்மையிலுமே அவருடைய நம்பிக்கையை நான் ஆழமாக பார்க்கும் பொழுது இவ்வாறாக நான் யோசிக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் 6 பேர் பிள்ளைங்க, எல்லாருமே 50 வயசுக்கு மேலே வந்துட்டோம். எங்களுடைய அப்பா அம்மா நாங்கள் 6 பேரும் கட்டாயம் நல்ல நிலையில் இருப்பாங்க. ஒருத்தர் சாமியாராக இருப்பார், ஒருத்தர் நல்ல பிஸ்னஸ்மேனாக இருப்பார், ஒருத்தர் பெரிய ஆசிரியராக இருப்பார் அப்படின்லாம் நினச்சிலாம் எங்களெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கலை. ஒரு நாள் அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி படிப்பு கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம இவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை அமைத்து கொடுப்போம் என்று அவர்கள் ஒரு நாளும் எண்ணியதில்லை. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய காலத்தில் எடுத்துனாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பேர், ஃபுட்பால் டீம், வாலிபால் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு குடும்ப எண்ணிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கலகலப்பான குடும்பங்கள், உறவுகள் நீடித்து ஒரு நிறைய உறவை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நிலையை நாம் பார்க்கணும். ஆனால் இந்த என்னுடைய சிந்தனை எல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் ஒரு நாளும் கடவுளிடம் கேட்கும் பொழுது, குழந்தை பாக்கியத்தை கேட்கும் பொழுதோ அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுதோ இந்த குழந்தைக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வாறாக யோசிக்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை நான் காப்பாற்றினாவே போதும், நான் வாங்குற சம்பளத்துக்கு. ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எப்படி நான் கரை சேர்த்து போகின்றேன், என்னுடைய எதிர்காலம் அல்லது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கவலை, ஒரு எதிர்பார்ப்பு இப்படிலாம் இருக்கும் பொழுது இது அவநம்பிக்கையை தான் காட்டுகின்றது. ஆக நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய பெற்றோர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான நம்பிக்கை என்னவென்றால் அவர்கள் முழுமையாக கடவுளை நம்பினார்கள். அந்த நம்பிக்கை நமக்கும் இருந்தது என்றால் நாமும் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும். ஆக இந்த பொருளாதார சூழலிலே பிலிப்பை கேள்வி கேட்டு சோதித்த இயேசு அவர் அதை தாண்டி வருவதற்கு உதவி செய்கிறார். அடுத்ததாக வருவர் நம்முடைய பங்கு தந்தை பேரு, இதே பேரு தான் வச்சிருக்கார் இல்லையா, அந்திரேயா. அந்திரேயா இடைநிலையராக அப்போஸ்தலராக இருக்கின்றார். நல்ல ஒரு அருமையான ஒரு அப்போஸ்தலர், நம்ம அதிகமாக அழுத்தம் திருத்தம் கொடுக்காத ஒரு அப்போஸ்தலராகவே இருக்கின்றார். இவர் இந்த யோவான் நற்செய்தியில் தான் அதிகமாக இடம்பெறுகின்றார். எப்படி அவர் உள்ளே வர்றார் அப்படின்னாக்க, முதல் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரர் பேதுருவை இயேசுவிடம் அறிமுகம் செய்கின்றார். நான் மெசியாவை கண்டேன், எதிர்பார்த்த இந்த மெசியா இவர்தான் என்று பேதுருவை தன்னுடைய சகோதரரை இயேசுவிடம் அழைத்துச் செல்பவராக இருக்கின்றார். 2வது நிலையிலே பிலிப்பு என்ற திருத்தூதரோடு சேர்ந்து புற இனத்தார் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்கர்கள் இயேசுவை பிலிப்பிடம் வந்து அந்திரேயாவிடம் வந்து கேட்கின்றனர், நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார். பிலிப்பு அங்கே மட்டம் தட்டார், இல்லை முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறாரு. ஆனால் அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து அந்த அனுபவத்தை பெற்று தருகின்றார். இது 3வது நிலையிலே அந்திரேயா இங்கு இயேசு கேட்ட கேள்விக்கு எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அங்கு பணத்தை பற்றி யோசிக்கவில்லை, மாறாக அங்கு அவர் யோசித்ததெல்லாம் ஏதோ இங்கே இருக்குது, அதைத்தான் இயேசு சுட்டி காட்டுகின்றார் என்று அவர் அங்கிருந்த அந்த பையனிடம் இருந்த அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் சுட்டி காட்டு இந்த பையன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இதை வேறு கோணத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிறுவன் பகிர்ந்ததால் எல்லோரும் பகிர்ந்தார்கள். ஏன்னா பிரயாணத்தில் 3 நாள் 5 நாள் பிரயாணம் செல்லும் பொழுது எல்லோருமே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படித்தான் இவர் இந்த குழந்தை உள்ளத்தோடு இவர் பகிர்ந்து கொண்டார், எல்லோருமே பகிர்ந்து கொண்டார்கள் என்று நமக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த அந்திரேயனுடைய அந்த சிந்தனைகளை பாருங்கள், எப்படியாவது ஏதாவது நாம் செய்துவிட வேண்டும், இந்த மக்களுக்கு இயேசுவினுடைய ஆதங்கத்தை
உணர்ந்தவராக இயேசுவோடு இணைந்து நான் ஏதாவது என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். ஆனால் அங்கேயும் கூட ஒரு சில தடைகள் இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குது. அவருடைய ஒரு இயலாமையை நம்பிக்கையின்மை வெளிப்படுத்த என்ன சொல்றாரு, இங்கே ஒரு சிறு பையன் தான் வச்சிருக்கான், கொஞ்சம்தான் வச்சிருக்கான். அவருடைய இயலாமை என்னது, இங்கே கொஞ்சம் தான் இருக்கு, இது எப்படி எல்லோருக்கும் பத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்கு எழுப்பப்படுகிறது. ஆனால் இதையும் தாண்டி தான் இயேசு இந்த இடத்துல புதுமை செய்கின்றார். ஏனென்றால் இயேசு தொலைநோக்கு பார்வையுடையவர், இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்தவர், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்தவர், அவர்களுடைய தேவையை அங்கு நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றார். ஆகவேதான் அவர் அந்த புதுமையை அழகாக செய்கின்றார். அங்கு என்ன சொல்றார் இயேசு, அங்கிருந்த புல்தரை பார்க்கிறார். புல்தரையெல்லாம் பச்சை பசையில் என்று இருக்கின்றது. ஆக அந்த பசுமையோடு சேர்ந்து தான் அவர் அங்கு இரட்டிப்பான அந்த ஆசீர்வாதங்களை அவர் தருகின்றார். உட்கார வைங்க, அவங்களுக்கு கொடுங்க என்று அவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான மந்திரம் என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு சூழல், இக்கட்டான ஒரு சூழலில் நீங்க தயங்காதீங்க, பின்வாங்கிறாதீங்க, நடக்காது என்று நம்பாமல் இருந்து விடாதீர்கள் என்று தைரியம் ஊட்டுகின்றார். அவருடைய செயல்கள் அதைத்தான் காட்டுகின்றது. இயேசு அந்த சீடர்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை தருவதற்காக அவர் சொல்லுகின்றார், இது ஒரு கவலைக்குரிய ஒரு சூழல் தான், ஆனால் கட்டாயம் முடியும், மாற்ற முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவேதான் அவர் புல்தரையிலே எல்லோரையும் அமர செய்கின்றார். அதான் அவருடைய ஆழமான நம்பிக்கை. இரண்டாவதாக இயேசு நான் பார்க்கின்றேன், நடக்க போற காரியத்திற்காக நன்றி சொல்கின்றார். தூய பவுல் அதை அதிகமாக சொல்லுவார். இறைவனில் செய்யும் பொழுது உங்களுக்காக நான் இறைவனில் செய்கின்றேன், உங்களுடைய நம்பிக்கைக்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய கடிதத்தினுடைய முதல் பகுதியில் எழுதுவார். நன்றி சொல்வது, நாம் கேட்கின்ற காரியங்களுக்கு அல்லது கேட்காமலே பெறப்படுகின்ற காரியங்களுக்கு நன்றி சொல்வது என்பது இன்றியமையாதது. கிராட்டிடியூட் இட் ஷுட் பி அன் ஆட்டிடியூட், நம்மளுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நாம நன்றி இல்லாமல் இருப்பது தான். நிறைய விஷயங்கள் நம்மளே நடக்கின்றது, நமக்கு அருகிலே நடக்கின்றது, அதிலே நான் நம்பிக்கையை இன்னும் ஆழமாக எடுத்து சொல்வதற்கு நன்றியுள்ளம் தேவையாக இருக்கு. இயேசு என்ன செய்கிறார், அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதே நிலையிலே இந்த மீனையும் எடுத்து நன்றி செலுத்துகின்றார். இந்த நன்றி செலுத்துதல் மட்டும்தான் இங்கு பழுகி பெறுவதற்கு மூல காரணமாக இருக்கின்றது. ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே இயேசுனுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்ற அப்போஸ்தலர்களாக நற்செய்தியாளர்கள் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தாண்டி வருவதற்கு நாம் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். இதைத்தான் நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக இயேசு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படியே விட்டுட்டு போகணும்னு விட்டுட்டு போகல, அதை சேகரித்தார். எல்லாவற்றுமே சேர்த்து அந்த இடத்திலே அவர் ஒழுங்குபடுத்தி அதை நிறைவாக்குகின்றார். இதுவும் நமக்கு தேவையா இருக்குது. ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நம் வாழ்வில் நடக்கும் பொழுது அதோட முடிச்சிடக்கூடாது, அதுக்கப்புறமும் மீதி இருக்கு, அபண்டன்ஸ். இயேசுவினுடைய அந்த ஒரு செயல்பாட்டிலே, குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிற அந்த செயல்பாட்டிலே இந்த அபண்டன்ஸ் அதிகமாக கொடுப்பது என்பது நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளே பார்க்கின்றோம். இந்த அருள் அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது யோவான் நற்செய்தியிலே 7 அருள் அடையாளங்களை மையப்படுத்தி தான் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதிலே முதல் அரும் அடையாளம் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தது. கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. அந்த ஒரு சூழலிலே அங்கு முழுமையாக அங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதே நிலையிலே தான் இங்கும் இந்த அபண்டன்ஸை அவர் ஒன்று சேர்த்து இன்னும் கொண்டாடுகின்றார். இதைத்தான் நாம் இயேசுவிலே பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரு நிகழ்விலே நாம் இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள், நற்செய்தியாளர்கள், இடைநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எண்ணங்களிலே இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நம்முடைய அந்த எண்ணங்கள் ஒரு சில நேரங்களில் பிலிப்பை போல இருக்கலாம், ஒரு சில நேரங்களிலே அந்திரேயா போல இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் நன்றி உள்ளவர்களாக முழுமையை அனுபவித்து அதை ரசித்து தினமும் அசை போட்டு சுவை பார்த்து அதை நாம் இன்னும் அடுத்த நிலை கொண்டு போவதற்கு உரியவர்களாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து இந்த வெறுமையிலே இல்லாமையிலே நாம சாதிக்க முடியுமா, நமக்கு கிடைக்குமா, இந்த இறைவனுடைய பராமரிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்னை தெரேசா ஒரு சிறந்த முன் உதாரணம் என்று சொல்லுவோம். அன்னை தெரேசா அவர்களுடைய உடைகளில் நாம் பார்க்கும்போது 2 ட்ரெஸ்ஸு மட்டும் தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவர்கள் உணவை பற்றியோ அவர்களுடைய தேவை பற்றியோ ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது.
கிடைத்துக்கொண்டே இருக்கின்றது. இதே போல நான் ஒரு ஜெர்மன் நாட்டு போதகர், ஒரு மாணவ காப்பகத்தினுடைய போதகர் ஒருவரை நான் அறிந்திருக்கின்றேன். அவருடைய இந்த வாழ்க்கை குறிப்பை பற்றி அறிந்திருக்கின்றேன். அவர் கடந்த நூற்றாண்டு வாழ்ந்தவர், ஜார்ஜ் முல்லர். இவர்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த காப்பகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே நிறைவாக உணவு அளித்தவர். அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பியிருந்தார். ஒவ்வொரு நாளுமே ஒருவேளை உணவு கிடைக்கல அப்படின்னாக்கா அவர் ஆதங்கப்பட மாட்டார். நேராக கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பார். அவருக்கு வேண்டிய ஒவ்வொரு உணவுமே, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு உணவுமே சரியான நேரத்துக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த ஒரு நம்பிக்கையை தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாம முழுமையாக இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு எண்ணங்கள் என்ன அப்படின்னாக்க, நம்ம நிறைய பேரை வழியில் பார்க்குறோம், நிறைய பேர் இயலாதவர்கள், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அல்லது நம்ம எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே வரும். நான் ஒருத்தர் கொடுக்குறேன், ஒருத்தர் கொடுக்க முடியல, அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அல்லது பொருளாதாரம் இல்லை என்று நாம் நினைத்தாலுமே கூட கடவுளுடைய பராமரிப்பு அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியிலே கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பங்களிப்பு இந்த நம்பிக்கையினுடைய நிலையிலே நிறைவான மகிழ்ச்சியை காண்பது. ஆக நம் அருகிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே இயேசுவினுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அருள் அடையாளங்களை நாம் இனம் கண்டு கொண்டு வந்து நிறைய நேரங்கள் நாம் அது குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நாம் திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கணும். அப்படி நாம் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்றால் கட்டாயம் நாம் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இறைவனுக்கு நன்றியுள்ளவர்கள் தான் இறைவனை முழுமையாக அனுபவிப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆக அந்த ஒரு நிலையிலே இன்று நாம் யோசித்து ஆழமாக சிந்திருக்கின்ற இந்த இறை வார்த்தை நமக்கு நன்றி உள்ளத்தை தர வேண்டும் என்றும், நாம் நன்றி உள்ளத்தோடு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற வேண்டும் என்றும் நாம் அருள் வர வேண்டிய இந்த திருப்பிலை இணைவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியாள் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அற்புதமாக சிந்தித்திருக்கிற வேளையில நம்பிக்கையோடு அவரை சார்ந்து வாழ்பவருடைய தேவைகளை அவர் நிறைவேற்றக்கூடிய வல்லலாக இருக்கிறார் என்பதை மையமாக கொண்டு நமது உள்ளத்தின் வாஞ்சைகளை, தேவைகளை விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம்.
பங்களிக்க எம்மை அழைக்கும் இறைவா, திருச்சபை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், பொதுநிலையினர், குறிப்பாக வயது முதிர்ந்த துறவத்தார் அனைவரையும் ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்களின் அழைப்பை உணர்ந்து வாழ்ந்திடவும் பணியாற்றிடவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன் தந்து ஆர்வத்துடன் நற்செய்தி பணி ஆற்றிட புனித அல்போன்சம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் ஆற்றல் ஆனவரே இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் பங்கிலும் வாழுகின்ற முதியோரை ஆசீர்வதித்து காத்தருளும். உடல் நோய், கவலை, தனிமை, விரக்தி, மனக்குழப்பம் முதலியவற்றால் துயருறும் அவர்களை உம் பரிசுத்த கரத்தினால் தொட்டு உடல் மன ஆரோக்கியம் தந்து காத்திட வேண்டும் என்று புனித அல்போன்சம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடனிருந்து வழிநடத்தும் எம் இறைவா, மூத்தோர்கள் தரும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனதையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் மூத்தோர்களை புறக்கணித்து விடாமல் அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து குடும்பத்தின் ஒற்றுமையை காட்டி காக்கின்ற மனநிலையை தர வேண்டும் என்று புனித அல்போன்சம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களின் ஆதரவானவரே எம் இறைவா, பல்வேறு காரணங்களினால் தங்களது குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்டு அநாத இல்லங்களிலும் மற்றும் பல்வேறு ஆதரவு இல்லங்களிலும் வசிக்கும் அனைத்து முதியோர்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அன்றாட பொருளாதார உதவியும் உணவையும் உடல் நலத்தையும் உறவோடு வாழ்கின்ற அன்பான சூழ்நிலையும் தந்து வழிநடத்திட புனித அல்போன்சம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதரே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அல்போன்சம்மாள் அன்பிய குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை மற்றும் அனைவருடனும் அன்போடும் அமைதியோடும் இணைந்து வாழ்ந்து எங்கள் குடும்பங்களில் தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொண்டு எல்லோருக்கும் மேலான உம்மை மாட்சிப்படுத்த வரமருள புனித அல்போன்சம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கடந்த வாரம் 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு திருமணம் உலகையை திரும்பி பார்க்க வைத்தது. இத்தனை கோடி 5000 கோடி செலவு செய்து ஒரு திருமணத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க.
அது எல்லாம் பிரித்து கொடுத்தாலே இந்தியாவில் பாதி பேர் வறுமையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வளமையில் வாழ்பவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வறுமையில் வாழ்பவர்கள் இன்னும் அந்த நசுக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே உலகம் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால், நல்லவர்கள் 4 பேர் இருப்பதால் ஆண்டவன் மழையை பொழிய செய்கிறார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. நேரங்களில் அருமையாய் தந்தையுடைய மறைவசம், நான் என்ன பண்ண முடியும், 5 அப்பம் 2 மீன் தானே இருக்கு அப்படி என்று சொல்லி அந்த ஒரு புதுமை நடைபெறாமல் கூட போயிருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஃபாதர் அவன் எவ்வளவு வச்சிருக்கான், நான் என்னத்த போய் கொடுக்கறது. இங்கு பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறை. எல்லாருமே பற்றாக்குறை தான் இருக்கு. சுவாமியா சொன்ன மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கையில காசு நிற்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வுகள் எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதிலும் கூட இன்னைக்கு எத்தனை நல்லவர்கள் நீங்கள் பாருங்களேன், நிறைய இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 100 பேருக்கு மேலே உணவளித்து கொண்டு இருக்கிற நல்லவர்கள் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தனுக்கு பசியால் இருப்பவனுக்கு உணவு எப்பெல்லாம் காந்தியடிகள் மிக அழகாய் சொல்கிறார், யார் ஒருவனுக்கு பசியா இருக்க உணவு அளிக்கணும் அவனுக்கு நீ கடவுளாக மாறுகிறாய் அப்படின்னு சொல்ற. கண்களை மூடுவோம். நீ நிறைய நேரங்கள்ல நமக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை, ஏன்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட பத்தலை, என்கிட்ட என்ன இருக்கு, நான் என்ன கொடுக்கறது, இதையே பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்கிறார், நிறைய கொடுத்திருக்கிறார். இருப்பதிலே திருப்தி கொள்ள வேண்டும், போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவன் இன்னைக்கு என்னால் முடிந்தது, நீங்க உடனே பைசாவை பத்தி யோசிக்க கூடாது. நான் எங்க கொடு, இன்னைக்கு நிறைய நேரங்களை செலவு பண்ணலாம், நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசலாம். எத்தனையோ பேர் தாத்தா பாட்டி எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ வீடியோலாம் வந்திருக்கு. பிள்ளைகள் பெற்றோரிடம் பேசாத அந்த செல்போன், என் ஃபோனுக்கு ஃபோனே வரலங்க. எத்தனை பேர் சொல்றாங்க, என் பையன் ஃபோனே பண்ண மாட்டான், வெளிநாட்டில் இருக்கான், ஒரு நாளோட ஃபோன் பண்ண. ஃபோனில் தான் பிரச்சனையா? இல்லை, பையன் பேசுறது இல்லை. நம்ம அவரோட கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கறதே இல்லை. ஆனால் செல்போனில் பல மணி நேரங்கள் நம்ம எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம். இன்னைக்கு நான் யோசிக்கிற இந்த அருமையான இறை வசனத்தை நாம் சிந்திக்கிற பொழுது, கடவுள் எவ்வளவு தந்தை சொன்ன போல நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய மூத்த குடிமக்கள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டிய அந்த நன்றி உள்ள அவங்கள நல்லா வச்சுப்போம், நல்லா பார்த்துப்போம். நான் நல்லா இருக்கேன், என்னால் பெருசாக செய்ய முடியாது, என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்பதை பிறரோடு, அது யாராக இருந்தாலும் இனம், மொழி, சாதி என்று பாராமல் இன்னைக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறான். அந்த அதில் நீங்களும் நானும் ஒருவராக மாற இந்த நாளில் அருள் வேண்டுவோம். அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கடைசி துளி ரத்தத்தையும் தண்ணீரையும் கூட உமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்காக தாரை வார்த்து கொடுத்தவர, உம்மை அன்றாடும் இந்த திருப்பணியில் பெற்றுக்கொள்கிற நாங்களும் கூட எங்கள் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், அடுத்தவர்பால் உள்ள அக்கறையும், நன்றி உணர்வையும், உதவக்கூடிய பகிரக்கூடிய மனதையும் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். நல்ல கேட்டிடுவோம்.
உனக்கும் உண்டான தருணமன்றோ தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் உண்டான தருணமன்றோ மனநிலை மகிழ்ந்து மகனை தந்த அன்பான்று நன்றி பொருளானார் உடைப்பட்ட உள்ளத்தை காணிக்கையாக்கி தாவீது நறுமண பலியானார் இதோ வருகின்றேன் என்று நம்மை தந்தார் வாழும் நாளெல்லாம் திருநாளாகிடுமே திருநாளாகிடுமே கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம் தாயின் கழுவாய் நீயும் சொன்ன நல்ல கேட்டிடுவோம் தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் உண்டான தருணமன்றோ தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் உண்டான தருணமன்றோ தன்னை பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவர் பலியன்றோ விண்ணவர் பலியன்றோ கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம் தாயின் கழுவாய் நீயும் சொன்ன நல்ல கேட்டிடுவோம் அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றிபடி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதராகிய அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கைதலில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே நீதாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை எல்லாம் ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனித மிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரும்பத்துக்கு எங்களை இட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீ உலகம் அனைத்தையும் படைத்தீர், காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையைக் கண்டு உமை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளினி. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும்
உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீனுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இதில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வழி ஏற்றுக்கொண்டிருமை கண்டை செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எங்களுடைய பங்கு தந்தை, எங்களுக்கு தெரிந்த அனைத்து குருக்கள், எங்களுடைய பங்கிலே பணி செய்கின்ற சகோதரிகள் மற்றும் எங்களுடைய பங்கிலே பணி செய்கின்ற சகோதரர்கள், எங்களுடைய குடும்பங்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயிர் தெழுமை நோக்குடன் துயில்களும் எங்கள் குடும்பத்திலே இறந்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகஸ்தல ஆன்மாக்கள், இவர்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் தோமையார் மற்றும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அல்போன்சா, எங்களுடைய பெயர் கொண்ட புனிதர்கள், நாங்கள் விரும்பி நேசிக்கின்ற புனிதர்கள் அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு
அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவளித்ததை நாம் வாசிக்க கேட்டோம். அச்செய்தி மிக அழகாய் சொல்கிறது, அவர்களை புல் தரையில் அமரச் செய்யுங்கள். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். கடவுள் நம்முடைய வாழ்வில் ஏராளமான அருள் கொடைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரகாயோர் சொல்வார், நம்ம கேட்டா கடவுள் நம்ம கொடுக்கிறார், கேட்காம கொடுக்கிற கடவுள். நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் தான் மகிழ்வு. பெறுவதில் இன்பம் அல்ல, கொடுப்பதில் தான் மகிழ்வு. அந்த கொடுக்கக்கூடிய உள்ளத்தை அன்னை மரியாள் வழியாக அந்த அற்புதம், முதல் அற்புதம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார். இன்று இயேசு தன்னுடைய வாழ்வில் எத்தனை அற்புதங்களை தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார், நம்முடைய வாழ்விலும் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை இறுக பற்றி கொண்டு அதை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க அருள் வேண்டி இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்ல அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையில வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் கொடுக்கக்கூடிய உள்ளத்தையும் தந்திரிட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் நேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் இன்றும் உடைய கட்டளைகளின் கருத்துரைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும் தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிற ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். கனிவுள்ள நெஞ்ச
உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய். உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னில் எழுதவா, உலகாய் என்னை மாற்றவா. இறைவா என்னில் எழுதவா, உலகாய் என்னை மாற்றவா. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகமெங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகமெங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. துயருறும் வேளையில் கலங்கிடும் கண்களை துடைத்திடும் உறவென்று உன்னை காண்கிறேன். சுற்றமும் சொந்தமும் கைவிடும் பொழுதினில் சிறகில் அணைத்திடும் அன்பில் அணைகிறேன். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய். உண்மை நீதி காத்திட அருளீதாய். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய். உண்மை நீதி காத்திட அருளீதாய். நாளும் நன்றி பாடுவேன், நலமாய் உன்னில் வாழுவேன். நாளும் நன்றி பாடுவேன், நலமாய் உன்னில் வாழுவேன். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகமெங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகமெங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. நலமளிப்போம் வருமருதாய். நாளும் நம்மை காக்கும் வானின் விருதாய். நலமளிப்போம் வருமருதாய். நாளும் நம்மை காக்கும் வானின் விருதாய். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகமெங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. அன்பானவர்களே, இன்று பொது காலத்தினுடைய 17வது ஞாயிறு வருகின்ற திங்கட்கிழமை 29ஆம் தேதி புனிதரான மார்த்தா மரியாவுடைய நினைவு. 31ஆம் தேதி லோயலா நகர் இனாசியார் உடைய நினைவு. 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியுடைய நினைவு. 2ஆம் தேதி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை வழக்கம் போல திருப்பலியும் அன்று மாலை திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். அவ்வாறே 3ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று காலை திருப்பலியும் அன்று மாலை ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய தேர்பவனையும் மாலை திருப்பலியும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். நம்முடைய இளையோர் குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். 27வது ஆண்டு விளையாட்டு போட்டிகள் நம்முடைய மறை மாவட்ட அளவில் இருந்து பல பங்கிலிருந்து நம்முடைய பங்கிற்கு பல இல்ல உலகங்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த அடுத்த மாதம் 10, 11, 18, 25 ஆகிய தினங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. எனவே இதற்காக பல முன்னெடுப்புகளை அவர் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு நாம் நம்முடைய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அதோடு கூட அவருடைய உதவிகளை தேவை வருகிற போது அந்த உதவிகளை செய்ய மனமும் வந்து செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கிளை பங்காகிய கணபதி நகரில் இருக்கிற இரக்கத்தின் அன்னையினுடைய ஆலயத்தினுடைய திருவிழாவானது அடுத்த மாதம் 16, 17, 18 ஆகிய தினங்கள் நடைபெற இருக்கிறது. எனவே நமது கிளை பங்கு நடைபெறுகிற இந்த திருவிழாவை நாம் அனைவரும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், இந்த அருமையான இந்த வழிபாடை இன்றைய நாளினுடைய வழிபாடை சிறப்பித்தவர்கள் அல்போன்ஸ் அம்மா அன்பத்தை சேர்ந்தவர்கள். தங்களுடைய அன்பியம் துவங்கி 25 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்து இன்று வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த அன்பியத்திலிருந்து 3 அன்பிகள் நாம் பிரிச்சிட்டோம். தேவசகாய அன்பியம், அன்னை தெரேசா அன்பியம் என்று 65 குடும்பங்களை மேலாக கொண்டிருந்தவர்கள். எல்லா அன்பியுமே சிறப்பான அன்பு தான். நீங்கள் உடனே ஃபாதர் வந்து ஒரு அன்பியத்துக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிக்க வேணாம். மாறாக ஒரு துடிப்புள்ளவர்கள், அனைவரையும் ஈர்க்கக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடியவர். எனவே இந்த வழிபாடை மிக அற்புதமாக வழிநடத்தி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டுமாக ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த ஞாயிறை நம்முடைய தமிழக ஆயர் பேரவை அடுத்த ஞாயிறை வந்து இளையோர் ஞாயிறு, ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிறை இளையோர் ஞாயிறாக கொண்டாட அழைப்பு. எனவே அடுத்த வார திருப்பலியை நம்முடைய அந்தோணியார் இளைஞர்கள், இளம்பெண்கள் வழிபாடை வழி நடத்துவார்கள். ஒவ்வொரு வாரமும் நான் சொன்ன மாதிரி இந்த ஞாயிறு வழிபாடு அர்த்த முறையின்படி நடைபெற சனிக்கிழமை அதற்கான தயாரிப்பு இருக்கிறது. எனவே எந்த குழுவாக இருந்தாலும், அன்பியமாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும் தயவுசெய்து தயாரிப்பில் இறங்கி அதற்கான பயிற்சியை நாம் பெற்று அந்த வழிபாடை சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்ம வீடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற 29ஆம் தேதி திங்கட்கிழமை இப்பொழுது அந்திரேயா அன்பிய குடும்பங்கள், 31ஆம் தேதி புதன்கிழமை இப்பொழுது மிக்கேல் அதிதூதர் அன்பிய குடும்பங்கள், 1ஆம் தேதி வியாழக்கிழமை இப்பொழுது மரிய கொரட்டி அன்பிய குடும்பங்கள் வீடுகள் சந்திக்கப்படும். அன்புக்குரிய நம்ம அறிவித்தது போல இதனால் நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டவர் தந்தை விக்டர் அவர்கள். தந்தை அவர்கள் சலீஸ் சபையைச் சேர்ந்தவர். அவர் கவரப்பேட்டையில் இருக்கிற டான்போஸ்கோ இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். நான் எண்ணூரில் இருந்தபோது அவர் எனக்கு தெரியும். அவர் இப்போது வந்து தற்சமயம் தென்காசி பக்கத்தில் இருக்கிற அந்த சலீசியர்களின் பயிற்றுவிக்கிற இளங்குரு மாணவர் 9, 10, 11, 12 அந்த மாதிரி சொல்கிற பிள்ளைகளுடைய அந்த பயிற்றுவிக்க இல்லத்தினுடைய இல்லத்தந்தையாக ரெக்டராக இருந்து கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இன்று நடைபெறுகிற ஒரு புது ஞானஸ்தானத்துக்கும் அவர் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார். மிக அற்புதமான ஒரு மறைவுரை ஆற்றி நமக்காக ஜெபித்த தந்தை விக்டர் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று நம்ம வந்து தாத்தா பாட்டிகள் தினம் தொடர்ந்து ரொம்ப நேரம் பேசினோம். இதை பற்றி நிறைய விஷயங்கள், தொடக்கத்திலிருந்து முன்னுரையிலிருந்து பாவமணி படிபாலிலிருந்து மறையூரிலிருந்து இது எவ்வளவு முக்கியம் என்பதை தான் இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்டர்ஸ். இன்னைக்கு பெரியவர்கள் வீட்டில் இருக்கணுங்க. நீ நிறைய குடும்பத்தில் பெரியவங்க இல்லை, அதான் பிரச்சனையே. அதெல்லாம் தட்டு தடுமாறி திசை தெரியாமல் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தி இன்னைக்கு வாழ்க்கையை துளைத்து போனது அதிகமாக இருக்காங்க. பெரியவங்க வந்து அனுபவசாலிகள், அவங்களுக்கு தெரியாதா, அவங்க பார்க்காதா, அவங்க கடந்து வராதா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அப்பா அம்மா, நான் சொல்கிற இந்த வயதானவர்களை கண்டிப்பாக நீ வச்சுக்கணும். அவங்க நமக்கு கொஞ்ச நேரம் தொல்லையாக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் வயசாகிடுச்சு, 40 வயசாகிடுச்சுன்னா சில நேரம் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்த மாதிரியே நம்மளை இப்போ வாழ பார்ப்பாங்க. சில நேரங்கள் அப்படிலாம் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் பொக்கிஷம் அப்படின்னு நான் சொன்னேன். அது மிக முக்கியம். அவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதுவும் இந்த நாளில் நினைக்கிறேன் இந்த தாத்தா பாட்டிகள் நம்ம குடும்பத்தில் சில பேருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரு எனக்கு அது கிடைக்கல, இத்தனை வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, 65 வயசாகிடுச்சு, இன்னும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, என் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அல்லது கல்யாணம் பண்ணியும் கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த ஒரு தாத்தா பாட்டி என்ற ஒரு பாக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே இல்லைன்ற வருத்தங்கள் கூட நிறைய பேர்கிட்ட இருக்கும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. இப்போ இருக்கிற அவனாகிற முறையில் அதுக்கான சூழல் கூட இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த குழந்தை செல்வம் அப்படின்பது பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. ஃபாதர் சொன்ன மாதிரி 12 பேர் 10 பேர்லாம் அப்படியே பெற்று போட்டுனே இருப்பாங்க. அவங்க இதுக்கு அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அதுதான் மிகப்பெரிய செல்வமாக இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. ஃபாதர் அருமையான சிந்தனை தான். பணம் காசு இருக்குமா, படிக்க வைக்க முடியுமா, வீடு கட்ட முடியும், அதெல்லாம் கிடையாது. நீ நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரிய பட்ஜெட் இருக்குது. இந்த பையனை இந்த ஸ்கூலில் போடலாம், 1.5 லட்சம் ஒரு அம்மா சொன்னாங்க. நேற்று சிவகுமார் சொல்கிறார், நான் படிக்கிற போது 10th படிக்கும் போது 825 ரூபாய் செலவு பண்ணேன். என் பேரன் கார்த்திக், அவன் பையன் பேரனுக்கு வந்து இப்போ எல்கேஜி சேர்க்குறேன், இப்போ 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறான். 2 லட்சம் ரூபாய் எதுக்கு? எல்கேஜிக்கு. நீங்களாம் கொடுப்பீங்க போயிட்டு, நல்லா 1.5 லட்சம் கொடுங்க அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில். ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இன்றைக்கி இந்த பக்கம் கூட நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும், ஞானத்தின் இரு பக்கம் மாதிரி. சில நேரங்கள் தாத்தா பாட்டிகள் ஆயா வேலை செய்கிறதுக்கும் போய் வாட்ச்மேன் வேலை செய்கிறதுக்கும் இந்த மாதிரி குழந்தை கூட்டின்னு வா, சாப்பாடு கூட்டின்னு வா, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வா அப்படின்றதுக்கு கூட சில நேரங்கள் இன்றைக்கி நம்ம அவங்களை பயன்படுத்தி கொள்கிறோம். ஆகவே இந்த நேரத்தை நினைக்கிறேன், இந்த தாத்தா பாட்டிகள் தினத்தை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவர்களை சிறப்பிக்கணும், அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக தொடர்ந்து அவங்களோட நிறைய கற்றுக்கணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு நிறைய பேர்ட்ட இல்லவே இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன சொல்கிறது. அதனால தான் நிறைய நேரங்களில் தவறான முடிவுகள்லாம் எடுத்து இன்றைக்கி வாழ்வை துளைத்தவர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளில் நம்ம மத்தியில் நிறைய தாத்தா பாடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவங்களை மகிழ்வுக்கு இருக்கிறோம். சரியா?
தாத்தா பாட்டிலாம் இருந்தால் எழுந்துங்க, அப்படியே தாத்தா பாட்டிகள் எழுந்துங்களேன் ஒரு 10 நிமிஷம் எனக்காக. எல்லாம் தாத்தா பாட்டிக்கு இங்கே வந்திருக்க தாத்தா பாட்டி அத்தனை பேரும் வாங்க பாலாம். அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்கு, வெளியில இருந்தா வாங்க. தாத்தா பாட்டிகள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க முன்னாடி வாங்க தயவுசெய்து. ஆமா அப்படி நில்லுங்க. ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் நிற்கலாமா? வெரி குட். தாத்தா பாட்டிகள் முன்னாடி வாங்க வாங்க. ஃபாதர் சின்ன ஃபாதர் போங்க, பிரதர் போங்க, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் நில்லுங்க. வாங்க பாப்போம். தாத்தா பாட்டிகள் ஆனவர்கள் மட்டும் வாங்க, ஆமா போறவங்களும் அப்புறம் வரங்க, பின்னாடி வாங்க. ஓகே சீக்கிரம் வேகமா டைம் ஆச்சு. ஃபாஸ்டா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வெயிட் ஃபாதர் வெயிட். ஓகே கொடுங்க இப்போ கொடுங்க. தலையில வச்சு ஒன்று எல்லாருக்கும். ஒரு வருஷம் நிற்போமா? வரிசையா நிற்கலாமா? ஆண்கள் தனியா பெண்கள் தனியா. பின்னாடி போங்க பின்னாடி போங்க. வெளியே இருக்கலாம் வாங்க. வெளியே இருக்குங்களா? வெளியில யாராவது இருந்தா தாத்தா பாட்டிகள் சிஸ்டர்ஸ்லாம் தாத்தா பாட்டி இல்லை பாட்டிகள். ஆனா தாத்தா பாட்டிகள் வேகமாக எல்லாம் தலையில மாட்டிங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கீழே வந்துச்சு, கொஞ்சம் மாட்டி விடு. அதெல்லாம் தலையில மாட்டிங்க. வெரி குட். கிரீடம் உங்களுக்கு வந்து கிரீடம் கொடுக்குறாங்க தெரியுதா? கிரீடம் இதெல்லாம் அருமையான கிரீடம், பத்திரமா வச்சுங்க. ஆமா தாத்தா பாட்டிகள் வேகமாக. சில பேர் குழந்தையே கூட்டு வந்துட்டாங்க தாத்தா பாட்டிகள். பேரப்பி தான் வாங்க நில்லுங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இடம் கொடுக்குமா கொஞ்சம்? அவங்களுக்கு நிறைய இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸ்வீட்லாம் இருக்கா? ஸ்வீட்டை கொடுத்துருங்க, அப்படியே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. ஸ்நாக்ஸ் இருக்கு, ஸ்நாக்ஸ் எங்க? ஸ்நாக்ஸ் தந்தை அவர்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க. காரம், இனிப்பு காரம். வாழ்க்கையில் வந்து இனிப்பும் காரமும் இருந்தால் வாழ்க்கை. எடுத்துட்டு வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. இங்கே வாங்க ஜாய்ஸ், ஃபாதர்கிட்ட கொடுங்க. ஃபாதர் கொடுப்பாங்க. எடுத்துட்டு வாங்க அப்படியே. சந்தியா இவங்களுக்கு தான் மியூசிக் போடலாம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக எல்லாரும் வருஷம் நில்லுங்க. இந்த ரேணுக்கு அம்மா ஒரு பக்கம் நில்லுங்க பாமா. ஆண்கள் பக்கம் நில்லுங்க, பெண்கள் பக்கம் நில்லுங்க. குட். வாழ்வில பல அருமையான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தவங்க தான் இவங்களாம். சரியா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்மளோட இல்லை. சில பேர் வயது முதிர்ந்தவர்கள், உடல்நலம் குன்றிகள், படுத்த படுக்கையாக இருப்பாங்க. சில பேர் இறந்து போயிருப்பாங்க. சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் பண்ணலாம் ஒரு பெரிய ஒரு மூத்த குடிமக்கள்னா ஒரு பெரிய கொடை அப்படின்னு சொல்றாங்க. அவதான் நினைக்கிறேன் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து இதை வந்து அகிலம் முழுவதும் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கோயிலையும் உலகம் முழுவதும் இந்த தாத்தா பாட்டிகள் தினத்தும் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்து கோலாகலமாக கொண்டாடப்பட கொண்டு இருக்கிறது. இந்த நாளில நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிகள் மேபி ஊர்ல இருப்பாங்க, மேபி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கோயிலுக்கு வராமல் இருப்பாங்க, அதை காலை பூசை வந்துருப்பாங்க. இந்த அம்மா எப்போ இவ்வளோ நேரம் சொல்லி தான் பாரு, காதே கேட்கல பேல. எப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்று முடிப்பா வாங்க. பரவாயில்ல, இப்போ அதை கேட்டுச்சே, முடியும் போது வந்து கேட்கல, எனக்கு கிரிக்கெட் வைக்கலன்னு. வாங்க முன்னாடி போங்க, அந்த பக்கம். தாத்தா பாட்டி ஆயிட்டீங்களா? ஆவலியா? நிறைய பேரா பஸ் 4 புள்ளைய பெற்று வச்சுது. அது 2 புள்ளைய பெற்று அது 4 போட்டுச்சு. ஆமாம். இந்த பிரதர் இங்கே ஒன்று கொடுங்க. மியூசிக் போடுறா டே. ஏதாவது பாட்டு என்ன பாருங்களா? விஷ் பண்ணுற மாதிரி அப்போ விஷ் பண்ணுற. ஸோ அதனால இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறிய செபம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தாத்தா பாட்டிகளுக்காக நான் மீண்டும் மாதம் நன்றி உணர்வு மிக முக்கியம். அவங்க இல்லைன்னா நாம இல்லை. நேற்று தினம் நான் வந்து இந்த கெபியில ஒரு திருப்பணி நிறைவேற்றினேன். இந்த கருணை பலன் ஒரு விஷயம் சொன்னேன். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். அதே மாதிரி அவருடைய பெற்றோர்கள் சுவைக்கிற அண்ணம்மா நல்ல மரமாக இருந்தாங்க. அந்த மரத்தினுடைய கனி யாருன்னா அன்னை மரியா. அந்த மாதிரி அவன் பெற்ற பிள்ளை தான் வந்து இயேசு. பார்த்தீங்கன்னா அந்த தொடர் உங்க வீட்டில் நீங்க சொல்லலாம், என் பையன் எப்படி இருக்கான், என் பேரன் எப்படி இருக்கானா, அதுக்கு காரணம் வந்து இந்த தாத்தா பாட்டிகள் தான். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், நல்ல நிலம் 100 மடங்கு பலன் கொடுக்கும். எனவே நல்ல நாளிலே நாம் மீண்டுமாக அருமையான நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஒரு பலத்த ஒரு கடவுளை கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளையும் நாட்டுகளையும் சொல்லிப்போம். எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? நீங்க அமர்ந்திருக்கிற அனைவரும் நம்ம வந்து இன்னைக்கு முக்கியமான சொல்லணும். சரியா? அவருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். வீட்டுக்கு போயிட்டு நீங்க வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட காலில் முந்து முறையை ஒரு ஆசிடுவாங்க. பைபிள்ல ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. டைம்காக எடுத்துக்கிறேன்.
பைபிள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆசீர்வாதம் நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, ஏசா யாக்கோபு வந்து ஏமாத்தி ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கையில பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், இந்த தாத்தா பாட்டி கையில பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீ நல்லா இருப்ப, நீ நீடூடி வாழ்வ, நல்ல உடல் சுகத்தோடு இருப்ப, குழந்தை குட்டியோடு இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் காசு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. எனவே இந்த நாளில் நான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகிட்ட போய் காலில் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் இப்போது அவர்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூளை எல்லாம் கண்ண மூடுங்க. பாண்டு எல்லாம் கண்ண மூடுங்க. தாத்தா பாட்டிகளுக்கு செய்கின்ற நன்றி ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எம் பங்கிலும் மற்றும் எம் இல்லத்தில் உள்ள அனைத்து மூத்தவர்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் வழியாக எம் பங்கிற்கும் இல்லங்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் தந்தருளி இருக்கின்ற இறை நம்பிக்கை வாழ்விற்காகவும் நற்பண்புகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் வீடுகளில் உள்ள தாத்தா பாட்டிகளை அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்து கொள்கின்ற நல் மனதை தந்தமைக்காக உமக்கு நன்றி. பல்வேறு காரணங்களினால் ஆதரவற்ற இல்லங்களில் தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கும் மூத்தோர்களை பார்த்து பராமரித்து கொள்கின்ற மனிதநேய அமைப்புகள் ஒவ்வொன்றையும் நீர் வழிநடத்தி வருவதற்கு உமக்கு நன்றி. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், எம் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் என்ற திருப்பாடல் 71:9 நாங்கள் வாசிப்பது போல எம் பங்கில் உள்ள அனைத்து பாட்டி தாத்தாக்களையும் மூத்தவர்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் தோழமை உணர்வோடும் தொடர்ந்து காத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். 1989 ஆண்டு நான் வந்து குருமடத்தில் சேர்ந்த சமயம் என்னுடைய இளம் குரு மாணவருடைய இல்லத்தந்தை அருள்ராஜ் அவரிடந்து நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம், எந்த வயதான தாத்தா பாட்டி வந்தாலும் முதல்ல போய் அவங்க காலில் வந்து சிலுவை வாங்குவார். அவர் ஒரு சாமியார், அவங்க யாரும் அவங்க ரொம்ப வசதி இல்லாமல் அவங்க ஏழையாக இருப்பாங்க, அவங்க ஏதாவது பைசா கேட்க வந்திருப்பாங்க, போனோன்னு முட்டிக்கால் போட்டு முதல்ல பிளஸ்ஸிங் வாங்குவார். அவர் சொல்வார், எங்களிடம் இந்த ஆசீர்வாதம் பல மடங்கு பெரியது அப்படின்பா. எனக்கு கூட இப்போ முட்டிக்கால் போட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் ஆசையாக இருக்குது, பட் நிறைய பேர் இருக்கீங்க, நாங்கள்லாம் இங்கே இருக்கிற தந்தையர்கள் அப்படியே தலை வணங்குறோம், எங்கள் 2 பேரையும் நீங்கள் அப்படியே ஆசீர்வதிங்க. அல்ஃபோன்ஸ் அம்மா பற்றி அப்படி எல்லாம் அப்படி நிற்கலாம், அப்படி நில்லுங்க, அப்படி நீங்கள் போயிட்டாதீங்க. அல்ஃபோன்ஸ் அம்மா பற்றி ஒரு சிறிய வாழ்க்கை வரலாறு. புனித அல்போன்ஸ் அம்மாள் வரலாறு. இந்தியாவில் இருந்து உலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முதல் பெண் புனிதை புனித அல்போன்ஸ் அம்மாள். கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் குடமலூர் கிராமத்தில் ஆகஸ்ட் 19, 1910 ஆண்டு ஜோசப் மரியம் தம்பதியர்களுக்கு 4வது மகளாக பிறந்தார். அண்ணா என்ற பெயருடன் திருமுழுக்கு பெற்றார். குழந்தையாக இருக்கும்போதே தாயை இழந்த காரணமாக ஞானத்தாய் பெரியம்மா அரவணைப்பில் வாழ்ந்தார் புனித அல்போன்சா. அண்ணாவின் அளவில்லா ஆன்மீக ஈடுபாட்டை உணர்ந்த அவரது குடும்பத்தார் துறவரம் செல்ல அனுமதி மறுத்தும் அதை எதிர்த்து போராடி பல்வேறு துன்ப துயரங்கள் கடந்து 1927 ஆண்டு பர்ணகானம் கிளாரா கன்னியர் மடத்தில் ஆகஸ்ட் 27 சேர்ந்தார். 1928 ஆண்டு ஆகஸ்ட் 2 திருமுக்காடு பெற்று அல்போன்சா என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். 1936 ஆண்டில் நித்திய வார்த்தை பாடும் எடுத்தார். புனித அல்போன்ஸ் அம்மாள் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களில் படுக்கையில் கிடந்தார். நோய் கடுமையாகி ஜூலை 28, 1946 ஆண்டு தனது 36வது வயதில் உலக வாழ்வை முடித்து கொண்டு இறையருளில் இரண்டர கலந்தார். அவர் எடுத்து நடந்ததும் சுமந்ததும் சிலுவை மட்டுமே. புனித அல்போன்ஸ் அம்மாவின் கல்லறை கோட்டயத்தில் உள்ள பர்ணகானம் ஆலயத்தில் உள்ளது. போப் 2 பெனடிக்ட் புனித அல்போன்ஸ் அம்மாள் இறைவனடி சேர்ந்து
62 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாளில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் நம் இந்திய அரசாங்கம் இதன் நினைவாக தபால் தலையும் வெள்ளி நாணயமும் வெளியிட்டது. புனித அல்போன்ஸ்காவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆக்சுவலாக இன்னைக்கு அல்போன்ஸ் அம்மா ஃபீஸ்ட்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த புனிதருடைய விழாமையும் கொண்டாடப்படவில்லை. இருந்தாலும் அல்போன்ஸ் அம்மா பெயதாங்கியிருக்க அனைவருக்கும் நம்முடைய விழா வாழ்த்துக்களை ஒரு கரவொலி கொடுத்து மீண்டுமாக தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் திருமகனின் பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்குமுத்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்குமுத்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்குமுத்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.